டேய் ஆப்பிள் பாய்ஸ், நாங்களும் வந்துட்டோம்டா. நாங்களும் நீங்கள் பண்ணுறதை பண்ணுவோம். நீங்கள் பண்ண முடியாததை நாங்கள் பண்ண போகிறோம். அப்படியா அது பேர் என்ன? உங்கள் இதுலேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நீ மெசேஜ் அனுப்புறீங்க. யோசிப்பீங்க அதனடா வாட்ஸ்அப் வந்து இனிமேல் வந்து மற்ற எல்லா மெசேஞ்சர் ஆப்புக்கும் வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பலாமா மெசேஜ்? நம்ம அனுப்ப முடியாது. யூரோப்பியன் யூனியன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துண்டோ இவங்க எல்லாருமே போட்டு செய்யின்னு செய்கிறாரு. மெட்டாவை செய்கிறாரு, கூகுளை செய்கிறாரு. யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன காண்டுன்னு தெரில. டெக் கம்பெனியை போட்டு செஞ்சு அங்கே இந்த ரூல் வருது. ஸோ வாட்ஸ்அப் வந்து தன்னோட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ மற்ற மெசஞ்சர் கூடலாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து இனிமேல் அனுப்புகிற ஆப்ஷன் நாங்கள் இது வரப்போது போல் சிக்னல் ப்ரோட்டோக்கால் அதில் இருக்கிறது தான் இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேற்கொண்டு என்னென்ன பிளானை ஃப்ரீயாக பண்ணுறாங்களா, அது காசு கேட்க போகிறாங்களா, இல்லை என்னென்ன கலரில் பபுள் வரும் அப்படிங்கிறத இனிமேல் மேற்கொண்டு பார்க்கலாம். நீங்கள் ஆப்பிளில் நீங்கள் அலோவ் பண்ணல தானே? இப்போ வந்துருச்சு வர வச்சாங்க. யூரோப்பியன் யூனியன் முக்கியம். அவன் 3 வேளை சாப்பாடுக்கு காசு சம்பாதிக்கு நிம்பல் எவ்வளோலாம் கஷ்டப்படுதோ, நான் கூட அவர் கணக்கில் வீடியோ பேசுதோ, கேமரா பண்ணதோ, நீங்கள் கூட என்னென்னமோ வேலை பார்க்குதோ. ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒருத்தன் $10 மில்லியன் ஸ்பாட்டிஃபை ஏமாற்றிருக்கான். வேறு லெவலில் ஏமாற்றிருக்கான். இது வந்து நான் லீகலாகத்தான் செய்கிறேன் அப்படின்றான். என்ன பண்ணியிருக்கான்னா, ஏகப்பட்ட ஏஐ ஃபேக் ஏஐ பேண்டு, அதாவது மியூசிக் பேண்டு, ஏஐயை வச்சு ஏஐயோட மியூசிக்கை வச்சு ஃபேக் பேண்டெல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த பேண்டை இவனே பாட்டை வச்சு நிறைய ஹவர்ஸ் நைட்டு ஃபுல்லாக கேட்க வச்சு மில்லியன் கணக்கில் $10 மில்லியன் ஸ்பாட்டிஃபை கிட்டேருந்து காசு வாங்கியிருக்கான். அது அப்புறமா ரைடு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஹேக்கர் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கான், ஒரு ஏஐ கம்பெனியோட சிஇஓ, அந்த பேர்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கானுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி நைட்டே எனக்கு ஒரு 10-20 பேண்டு வேணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பாட்டை இன்ஸ்டண்ட்டாக பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு ரேண்டமான இந்த டெக்ஸ்ட்டாக போட்டு அந்த ஏஐ ஓனது இவனுக்கு மெயில் அமைச்சிருவாப்பில். இவர் பொறுமையாக ஜெய்கட்டஸ்க்குன்னு வேறு ஒரு பேர்லாம் மாற்றி அதுக்கு ஸ்பாட்டிஃபைல அப்லோடு பண்ணி இது எவனும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு இவனே பாட்டும் கிரியேட் பண்ணி அவர் கணக்கில் டன் கணக்கில் கேட்க வச்சு பல லட்சம் பாட்டு அந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைல ஏற்றி 10 மில்லியன் ராயல்ட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன சொன்னால், நான் நியாயமாக தான் பண்ணேன், சட்டத்தின்படி நீங்கள் பாட்டு கேட்டால் காசு தரேன், நீங்களா அதில் எங்கே தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்து டெக் கிரைமில் வருமாடாஜே, இல்லை வந்து டேலண்டான விஷயமா? அது எனக்கு என்ன ஆசைனா, இது வந்து பேர்ட்டி நினச்சா பண்ணலாம். பேர்ட்டி தனிப்பட்ட ஒரு ஆளவே இவ்வளோ பாட்டு கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதம் ஒரு 1 லட்சமாக ஸ்பாட்டிஃபை கொடுக்கலாம். எதுக்கு இவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு என்ன பேர்ட்டி? ஸோ இந்த நியூஸ் படிக்கும்போது அல்காரித்தமில் ரொம்ப பழைய நியூஸ் வந்துச்சு, இன்னொரு ஃப்ராடு பையலை பற்றி. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபேஸ்புக்கு கூகுளையே $120 மில்லியன் ஏமாற்றிருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், தாய்லாண்டில் ஏதோ ஒரு நாட்டில் வந்து குவாண்டா கம்ப்யூட்டருங்கிற கம்பெனியில் ஒரு வேலை பார்த்து, இவர் வந்து இது லித்துவேனியன், ஒரு வேலை பார்த்துருக்காரு குவாண்டா கம்ப்யூட்டர்னு. அவங்க வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஃபேஸ்புக்கு கூகுள் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க போல். இவன் என்ன பண்ணியிருக்கான், சின்ன பில்லாக எடுத்து மெயில் பண்ணி அவங்க ஹெட்டெல்லாம் சைன் போடுற மாதிரி கொட்டு, இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ்னு ஒரு $50 $100 கொடுக்குன்னு சொல்கிறேன். அப்பப்போ தொடர்ந்து அமிச்சு இவங்ககிட்ட இருந்து $50 மில்லியன் $70 மில்லியன் 2 கம்பெனி கிட்ட தான் வாங்கியிருக்கான். அப்புறமா பொறுமையாக அவங்களும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, சரி ஏதோ இது லீகல் சர்வீஸ் போல் கான்ட்ராக்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து தான் அது வந்து தெரிஞ்சிருக்கு இவன் அப்படி ஒரு பில்லே இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்து $122 மில்லியன். இப்போ 2019 அவனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா காசையும் கட்டு 60 மாதம் அவனை வந்து ஜெயிலில் போட்டிருக்கானுங்க. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப பழைய நியூஸ், ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு கட்டுப்பான ஒரு நியூஸ் சொல்லியே ஆகணுங்கிறனால சொல்கிறேன். டிஸ்னியில் ஆகிருக்கு. ஒரு கப்புள்ஸ் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிஸ்னி வேர்ல்டுக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு அவங்க டிஸ்னி வேர்ல்டு இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு அலர்ஜி, இந்த க்ளூட்டன் அலர்ஜி மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் அலர்ஜி இருந்திருக்கு. சர்வரை கூப்பிட்டு, அம்மா நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு அலர்ஜி இருக்குது, நான் ரொம்ப சிவியரான பேஷண்ட்டு, அது சம்மந்தமாக சாப்பாடெலாம் கொண்டு வராதான்னு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரில, அதே மாதிரி இருக்கிற சாப்பாடை தெரியாமல் மாற்றி வச்சுட்டாங்க போல். சாப்பிட்டு அந்த அம்மா இறந்துருச்சு. இவர் அழுதுருச்சு, அம்மா கடுப்பாயிருக்காரு. டிஸ்னி மேலே கேஸ் போடலான்னு போயிருக்காரு. கட் பண்ணால் டிஸ்னி வந்து எங்கள் மேலே நீங்கள் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பார்த்தா எங்கள் மேலே கேஸ் போடக்கூடாது, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சைன் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டுருக்கீங்க. எங்கடா போட்டேன், நீங்கள் யாருனே தெரியாதா எனக்குன்னு பார்த்தா டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு இவர் வந்து ட்ரையல் வெர்ஷன் சைன் பண்ணியிருக்காரு, ஆப் இன்ஸ்டால் பண்ணி. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டிஸ்னி மேலே நீங்கள் கேஸ் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவன் பிஆர்ன்னு தெரியல, ஆன்லைன் வேர்ல்டு இதெல்லாம் வெளியே வரும்னு அவங்க யோசிச்சாங்களான்னு தெரியல. இந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு. வந்த உடனே எல்லாம் கதறி டிஸ்னியை ரொம்ப கேவலமாக பேசி, இவ்வளவு இறக்கலாமையாடா இருப்பா. இன்னொன்று, அப்போ நாங்களாம் அவ்வளோ கேனையா உங்களுக்கு, ஏன்னா நான் ட்ரையல் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணதான் அவங்க கான்ட்ராக்டை கையெழுத்து போட்ட மாதிரியான் எல்லாம் கத்தி டிஸ்னி பயந்து திருப்பி பிஆர் சென்ட் மாதிரி இல்லை அவர் எங்கள் மேலே கேஸ் போட்டுக்கலாம், நாங்கள் அப்போல்லாம் பண்ணலன்னு சொல்கிறது பார்க்க ஒரு கோவத்தில் நியூஸாக மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் ஒவ்வொரு கம்பெனியோட ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் தர்றதும் நீங்கள் கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறதா, இவங்க நாளைக்கு எவனை கேஸ் போடலாம் அப்படிங்கிற பேனிக்கை இந்த கேஸில் அவங்க கிளப்பி விட்டானுங்க. ஸோ இந்த டெலகிராம் ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த நியூஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெலகிராம் வந்து சைலண்ட்டாக இனிமேல் வரப்போகிற மெசேஜிங்க நாங்கள் வந்து மாடரேட் பண்ணுவோம் அப்படின்னு
ஓப்பனாலாம் சொல்லலை. உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் குள்ளே போனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஒரு பேராவை மட்டும் செலக்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நமக்குலாம் தெரியாது, டெக்கை நோன்றவங்களாம் அதை கண்டுபிடிச்சி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து தவறு செய்து விட்டேன், எனக்கு இப்போ தான் நான் கண்ணு முழிச்சிட்டு என்னது டெலகிராமில் எல்லாம் தப்பாக இருக்கா அப்படின்னு ஓனர் இப்போ முன்னாடி வந்து இனிமேல் நாங்கள் மாடரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் டவுன்லோட் பண்ணுறாங்க, பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நீங்கள் எந்த நியூஸுமே கிடைக்கல, அதனால் என்ன பண்ணலாம்னா எப்போது போல் மஸ்கை நம்ம கலாய்க்கலாம். ஸோ அவர் வந்து பிரேசிலில் வந்து ஒரு எக்ஸாப் ஏதோ பேன் பண்ணிட்டாங்க போல், ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் ஏதோ மார்க்கெட்டிங்கால திட்டினதுனால எல்லாம் எக்ஸ்லேருந்து எல்லா பிராண்டுங்களும் வெளியே வந்துட்டு இருக்காங்களாம். வெளியே வந்துட்டு மஸ்டான் போவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை வி டோன்ட் டூ ஃபெடிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ப்ளூ ஸ்கைக்கு போயிட்டாங்க. ஸோ கடந்த 2 மாதமாக ப்ளூ ஸ்கை வந்து சோரிங் ஹைன்றாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூஸஸ் சொல்ல வந்திருக்காங்க. அவங்களே ஒரு நாளைக்கு 4 பேருக்கு தான் டீ போடுவான். திடீர்னு படிவேறு படத்தில் வர மாதிரி எல்லாரும் உள்ளே வந்தவனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு சர்வர் காலையிலே இலக்கியோக்கியோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மஸ்டர்டான் யூஸ் பண்ணுங்க, ஃபெடிவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்விட்டர் ப்ளூ ஸ்கையாலேயே டீ ஆற்ற முடியலன்னா மஸ்டர்டானுக்கு கடையே கிடையாது. இனிமேல் அவன் பாலே வாங்க போவான். எல்லாம் போய் சாவுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டா மேகேஜ் நியூஸ் இல்லைடா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆளை விடுக்கிறான்.